அண்ணனிடத்திலே, அண்ணா பண்டகாசூரனாகப்பட்டவன் நான் படைத்த மகன், என்னுடைய சக்தினால் பிறந்த பிள்ளை அவன். ஆனால் அவனுடைய கோபத்தால் என்னையே சாட்டியால் வேட்டையாடுகிறான் என்று அதற்கு என்னுடைய அண்ணன் கோபர கண்ணன் என்ன உரைத்தார்? சங்கா சக்தி சாதாரணமான சக்தியாக இருந்தால் அந்த பண்டாசுரனை அழிக்கவே முடியாது. இப்போது இந்த சக்தி உருவத்தை மாற்றி அகோரசாலியாக நினைத்தபடி உண்மை ஜெயிக்கும் என்றும் மறந்தா மாரியம்மா நாவல் நீதான் கோவிந்தா ஆயி மகமாயி மந்திர சேகரியே ஆயி உமையானவளே அத்தாடி மாறி முத்தே கோவிந்தா தாயே மாயி அடி மந்திர சேகரியே ஆயி உமையானவளே அந்தாடி மாறி முத்து விளங்கிய மண்டபத்தில் பொம்பை பிறந்ததம்மா சிவலிங்க மண்டபத்தில் சிறப்பு பிறந்ததம்மா எங்கள் உத்தமி தாயார் கோவிந்தா குளித்தவரை எங்கள் உத்தமி தாயார் அடி வர வேணும் சுண்டி எல்லையிலே ஒன்று கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று வேல் வாங்கி இந்த முகம் ஒன்று ஆறுவர சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனக்குளர வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான
நீராடி குங்குமத்தால் பொட்டியிட்டு பூவாட காரியம்மா அருளாடி வந்திடம்மா உடுக்கை பொம்மை முரசொலிக்கே உரிமை மேலம் தானொலிக்கே இட்டாங்க ஆடை கட்டி தாயே சீரி எழுந்திடம்மா மேல்மலையில் ஊரி கோவில் கொண்டைய நங்காலை ஈஸ்வரியே ஆத்தானை அடைக்கின்றேன் ஆடி இங்கே வந்திடம்மா மாக்காளி திருசூலி குறி சொல்ல வாடியம்மா எங்கள் பிறந்தாட்டும் தேவியம்மா அடையனூர் எங்காளி தாங்க ஆடை கட்டி கட்டி கரக மீதேறி பேரோடு வீதியிலே தாயை நீயாடி வந்திடம்மா சுந்தரிய சுந்தரி விளங்காலை ஈஸ்வரியே ஆடி வரும் தேரிலே நீ அழகாக வருபவளே அழகனூர் ஞானி எங்கள் மாக்காளி திருசூலி நான் யார்? எப்படிப்பட்டவள்? இந்த உலகத்தில் ஓதி சக்தியாக பிறந்தேன். இருந்தாலும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மும்மூர்த்திகளும் சக்தி சிறந்தவள் என்று உரைக்காமல் கங்கைதான் சிறந்தவள் என்று உரைத்து விட்டார்கள். ஆகினாலே கோபம் கொண்டு நான் என்ன செய்தேன்? என்னுடைய சாமியிடத்திலே கோபித்துக் கொண்டு உலகம் ஓடி வந்து என்னுடைய சக்தியினால் ஒரு அகோர சக்தினால் அகோர உருவத்தை படைத்து அவனுக்கு பண்டாசூரன் என்ற நாமதேயத்தை வைத்தேன். இருந்தாலும் சக்தி உயர்ந்தவள் இல்லை என்று மும்மூர்த்தி தேவர்கள் உரைத்தார்கள் என்று அவர்களை அடைக்க வேண்டும், சித்திரவதை செய்ய வேண்டும், பாதாள சிறையை அடைக்க வேண்டும். கடைசி முறையாக சக்தி தான் உயர்ந்தவர்கள் என்று அனைவருமே உரைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகவே அந்த பண்டாசுரனை படைத்தேன். மும்மூர்த்தியிடத்திலே சென்றான், அடித்து சித்திரவதை செய்து என்னிடத்திலே கொண்டு வந்து சக்தி தான் உயர்ந்தவள் என்று உரைக்க செய்தார். அதன் பிறகு பாத்தர்கள் மும்மூர்த்தி தேவர்கள் அனைவருமே பார்வதா சக்தி உன்னுடைய சக்தினால் ஒரு அகோர உருவத்தை படைத்து விட்டாய். ஆனால் அவன் என்ன செய்கிறான்? அவனும் அரக்கனாக பிறந்திருக்கிறான். ஆகினாலே தேவர்கள் அனைவருக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறான். அந்த பண்டகாசூரன் என்று அரக்கன் இருக்கவே கூடாது. படைத்த நீயே அவனை அழித்து விடு என்று என்னுடைய அண்ணன் உரைத்த வார்த்தை கேட்டு சென்றேன். பண்டகாசூரனை அழிக்கலாம் என்று. ஆனால் அந்த பண்டாசூரன் தாய் பாசத்தோடு என்னிடத்திலே பேசிக் கொண்டான். அந்த தாய் பாசத்தையே விடுத்து அவனை அழிக்க வேண்டும் என்று கோபம் கொண்டேன். அவன் என்ன செய்தான்? ஏய் தாயே, என்னை பெற்றெடுத்தவள் நீயே என்னை கொல்ல துணிகிறாயே என்று என் மீது கோபம் கொண்டு என்னை அடித்து சித்திரவதை செய்தான். வலி தாங்க முடியாமல் மீண்டும் ஓடினேன். என்னுடைய அண்ணன் கோபால கண்ணன் இடத்திலே, அண்ணா, பண்டகாசூரனாகப்பட்டவன் நான் படைத்த மகன், என்னுடைய சக்தினால் பிறந்த பிள்ளை அவன். ஆனா அவனுடைய கோபத்தால் என்னையே சாட்டியால் வேட்டையாடுகிறான் என்று அதற்கு என்னுடைய அண்ணன் கோபால கண்ணன் என்ன உரைத்தான்? தங்கா சக்தி,
சாதாரணமான சக்தியாக இருந்தால் அந்த பண்டாசுரனை அழிக்கவே முடியாது. இப்போது இந்த சக்தி உருவத்தை மாற்றி அகோர காளியாக உருமாறிக்கொள். அப்போதுதான் அந்த பண்டாசுரனை அழிக்க முடியும் என்று என்னுடைய அண்ணனுடைய வார்த்தை கேட்டு ஆதி சக்தியாக இருந்த நான் இப்போ அகோர காளியாக மாறிவிட்டேன். இந்த அகோர உருவத்தோடு சென்றால்தான் அந்த பண்டாசுரனை அழிக்க முடியும். இப்போது புறப்படுகிறேன், அந்த பண்டாசுரனை அழிக்கிறேன்.